சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. 234 தொகுதிகளிலும் தலைகீழாக மாறிய தேர்தல் முடிவுகள், தரமான புதிய கருத்து கணிப்பு ஒன்றையே தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வருகின்ற 4ஆம் தேதி, அதாவது மே 4ஆம் தேதி ரிசல்ட், ஓகேங்களா, ஓட் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ யார் வெல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதுமாக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்த முதலமைச்சராக தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க. அதாவது 4 கட்சிகள் இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதிமுக, அப்புறமா திமுக, அதுக்கப்புறம் தாவேகா, நான் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு 4 கட்சிகள் இருக்குது. இந்த 4 கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போகுது இல்லை, டெஃபினெட்லி இதுவும் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா நான் தமிழர் கட்சி கிடையாது. இன்னும் 3 கட்சி இருக்குது. அதாவது அதிமுகவா, திமுகவா, இல்லை தாவேகாவா. இந்த 3 கட்சிகளிடையே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் குறைந்தது, அதாவது தமிழகம் முழுவதுமாக பார்த்திங்கன்னா 234 இடங்கள் இருக்குது. இதில் குறைந்தது 118 இடங்களை தன்னிச்சையாகவும் சரி இல்லை கூட்டணியை வைத்தோ சரி வென்றால் அந்த கட்சியால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் தற்பொழுது எந்த கட்சி பெரும்பான்மையான தொகுதியில் வெல்லக்கூடியதோ அந்த கட்சி தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்பொழுது வெளியே இருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு பின்பு ஒரு கருத்து கணிப்பு வெளியானது. அதில் அதிமுக பெரும்பான்மையான இடங்களை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 40 to 40% பார்த்திங்கன்னா அதிமுக வாக்குகளை பெற்றிருப்பதாகவும், கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 125 to 145 தொகுதிகள் வரை கைப்பற்றலாம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுக 2வது இடத்துக்கு வந்திருப்பதாகவும், திமுகவை பொறுத்த வரைக்கும் 95 to 115 தொகுதிகள் வரை திமுகவுடைய கூட்டணி கைப்பற்றலாம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நான் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 18 to 25% பார்த்திங்கன்னா வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் 24 தொகுதிகள் வரை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நான் தமிழர் 2 அல்லது 4 விழுக்காடுகள் வாக்குகளை வாங்குவார், 0 தொகுதி, ஒரு தொகுதி கூட கைப்பற்ற மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவை 0 அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்குது தேர்தல் ரிசல்ட்டு. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் பெரும்பான்மையான தொகுதியை வென்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிற மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க, இல்லை அதிமுக திமுக அப்படின்ற பாட்டே பாடிட்டு இருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுடைய ஓட்டு உங்களுடைய உரிமை, யாருக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் கேஷில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.